இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜூன் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக அமையப் போகிறது. ராசியாதிபதி செவ்வாய் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அவருடைய கேந்திரத்தில் குரு உச்ச பலத்தை அடைந்திருக்கின்றார். இந்த வாரம் தொடங்கும் போது அந்த குரு நின்ற வீட்டின் அதிபதி சந்திரன், அவர் 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கின்றார். ராகுவோடைய நட்சத்திர சாரத்திலே இருந்து வாரம் தொடங்குகிறது. வாரம் தொடங்கும் போது முதல்ல அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும், ஒரு 2 மணி நேரத்தில் சதயம் மாறிடும். அப்போது சந்திரன் 11ஆம் இடத்திலிருந்து வாரம் ஆரம்பிக்கிறது. அப்புறம் 1 இடத்திற்கு வரும்போது செவ்வாயோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகம், அப்புறம் 2ஆம் இடத்திற்கு உச்சபலம் அடையிறதுன்னு சொல்லி இந்த வாரம் சிறப்பாக இருக்குது. முதல்ல நிறைய பணம் வரும், நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும், நல்ல பேரெல்லாம் கிடைக்கும். இந்த வாரத்தில் எதை எதிர்பார்க்குறீங்களோ, தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஒரு கல்லூரியில் சேர்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கான்ட்ராக்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை எப்போ வரும்னு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வரும். அதே போல் நிறைய பொருள் வரும். 12ஆம் இடத்துல சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, அப்போது கையில் இருக்கக்கூடிய பொருளை செலவு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தா அப்போது செஞ்சுருங்க. அந்த நேரத்தில் யாருக்காவது உதவி பண்ணணும், ஏதாவது உடல் உழைப்பு செய்யணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் செஞ்சுருங்க. உங்களுக்கு ஏதாவது மருத்துவ பரிசோதனை செய்யணுன்னா செய்து கொள்ளலாம். பிறருக்கு உங்களுடைய உதவி தேவை, மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு, உடனிருந்து பார்த்து கொள்வதற்குன்னா அதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் இந்த வாரம் தொடங்கி 2 நாளுக்கு அப்புறம் இந்த சனி சந்திரன் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது அப்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல பண வரவு, நல்ல வாய்ப்பு வருது, எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது, பிறருக்கு உதவி பண்ணுறீங்க, நல்ல காரியம், நல்ல செலவுகள்லாம் பண்ண போகிறீங்கன்னு சிறப்பாக இருக்குது மேஷராசி அன்பர்களுக்கு. ஓவரால் இந்த வாரத்தில் பார்க்கும்போது ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்கும்போது ஆண்டு கோள்களும் சரி, மாத கோள்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது கும்பத்திலிருந்து மேலே மீனத்திலிருந்து இந்த சிம்மம் வரைக்கும் தான் இருக்கும். சந்திரன் வெளியில் இருந்தார், அவரும் இந்த வாரம் இந்த இதுக்குள்ளே வருவார். அதனால இந்த வாரத்தில் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஜாஸ்தி செய்யலாம். அம்பாள் வழிபாடு, ரங்கநாத சுவாமி வழிபாடு எல்லாருமே செய்கிறது சிறப்பு. சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மேஷ ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா இருக்க போதுன்னு. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கும் இந்த வாரம் அதே மாதிரி இருக்க போதா இல்ல என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சார்? ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த திருமணத்திற்கு வரன் கிடைக்கிறது, மணமானவர்களுக்கு புத்திர பெயர் கிடைக்கிறது, ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னால் அது வாங்கிறதுக்கான வாய்ப்பு, லோன் சேங்ஷன் ஆகிறது, பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமையிறது, வீடு கட்டணும்னு சொல்லும்போது அதற்கு அப்ரூவல் கிடைக்கிறது, அதற்கு நல்ல இன்ஜினியர் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் கூட இந்த வாரத்தில் கைகூடும். ராசியாதிபதி சுக்கிரன் இந்த வாரம் தொடங்கும்போது 2ஆம் இடத்துல நட்பு கிரகத்தினுடைய அந்த புதனோட சேர்ந்து இருக்கார். அப்புறம் அவர் 3ஆம் இடத்திற்கு வரார். 3ஆம் இடம்ன்றது அவ்வளோ சிறப்பு கிடையாது, ஆனால் அந்த இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் சேருகின்றார். அதனால் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான முயற்சி பலிதமாகும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அந்த இடத்திற்கு ராசியாதிபதி குரு போகும்போது, ராசியாதிபதி சுக்கிரன் போகும்போது அங்கே ஆல்ரெடி குரு இருக்கிறதுனால அந்த சேர்க்கை நல்லவருடைய ஒரு சுபருடைய சேர்க்கை, 2 சுபர்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்றதுனால உங்களுடைய முயற்சி பலிதமாகும். அந்த முயற்சி வழக்கமான சாமானியமான விஷயங்களுக்கு செய்கிறத காட்டிலும் விசேஷமான முயற்சியாக இருக்கலாம், ஒரு பெரிய வேலையாக இருக்கலாம். அது நடந்துருச்சுன்னா அது ஒரு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதை நீங்கள் செய்யலாம். குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து பலன்களை கொடுப்பாங்களா, 2 பேரும் பகை கிரகங்கள் ஆயிற்றேன்னு உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய சகோதரர்கள் சம்பந்தமாக அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஸ்கூலில் காலேஜில் அனுமதி கிடைக்கிறதுக்கு, அவங்களுடைய திருமண விஷயம், அவங்களுக்கான பிஸ்னஸ், இதில் நீங்கள் இன்வால்மெண்ட் இருந்தால் கூட, உங்களுடைய இன்வால்மெண்ட் இருந்தால் கூட அதுவும் கூட கைகூடும். அப்போ உங்களுக்கும் நன்றாக இருக்கிறது. குடும்ப நபர்கள், குறிப்பாக சகோதரர்களுக்கும் உங்களால், ரிஷபராசி என்பர்களால் இந்த வாரத்தில் நன்மை நடக்க போகிறது.
சார், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? குறிப்பா வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. ஜென்மகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை முடிவுக்கு வந்தது. வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 26, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதின்னு சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் ஜென்மகுரு முடிஞ்சிருச்சு. அவர் 2ஆம் இடத்திற்கு வராரு. ராசியாதிபதி புதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் ராசியிலிருந்து வாரம் தொடங்குகின்றது. அதன் பிறகு அவர் 2ஆம் இடத்திற்கு வரார். 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு போவோம். அந்த இடத்துல ஒரு சுபர் இருக்கார். வாரம் தொடங்கும் போது இன்னொரு சுபர் சுக்கிரன் சேரப்போகின்றாரு. அதனால பண வரவு திருப்திகரமாக இருக்கும். நன்றாக பேசி, நன்றாக எழுதி, உங்கள் வேலையை சிறப்பாக பார்த்து, உங்களுடைய வியாபார சம்பந்தமான முடிவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்து, யுக்திகளெல்லாம் கையாண்டு நல்ல பலன்களை பெற முடியும். தெய்வ அனுக்கிரகம் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில சமயத்தில் நம்ம என்னதான் எல்லாம் சரியாக செஞ்சாலும் அது ரிசல்ட் அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது. சில சமயத்தில் ப்ரிப்பரேஷனே இருக்காது, நமக்கு டைமே இருந்திருக்காது. சரி நம்ம போய் ஆரம்பிக்கலாம், செஞ்சு தான் ஆகணும்னு போகும்போது பார்த்தா நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்துருவோம். அப்போது நமக்கு மேலே அந்த தெய்வ அனுக்கிரகம் சில காலகட்டங்களில் இருக்கும். அது மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். சிவஜோதிகா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 11/6/2001 காலை 9:35 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் விவசாயம் படித்துள்ளேன். கடந்த 3 ஆண்டுகளாக வங்கி வேலைக்காக தேர்வு எழுதி வருகிறேன். எனக்கு பொதுத்துறை வங்கியில் வேலை கிடைக்குமா? எப்போது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் அவிட்ட நட்சத்திரம், முதல் பாதம், மகர ராசியில் பிறந்திருக்காங்க. கடக லக்னம். இவங்க படித்தது விவசாயம், வேலை வங்கி சம்பந்தமான வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வங்கி சம்பந்தமான வேலைக்கு போகிறதுக்கான அம்சம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதான்னு பார்த்தா தாராளமாக இருக்குது. உங்களுடைய கடக லக்னத்திற்கு 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். ரெண்டாவது அவர் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது இதுக்கான படிப்பு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு இருக்கிறது. ரெண்டாவது 10ஆம் இடத்துல அந்த ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்குங்க. 10ல் சுக்கிரன் இருக்கிறதுனால வங்கி சம்பந்தமான உத்தியோகத்திற்கு உங்களால் தாராளமாக போக முடியும். அதன் பிறகு உங்களுடைய கடக லக்னத்திற்கு 2ஆம் இடம் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் லாப ஆதாய ஸ்தானத்தில் குருவோடு சனியோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போது தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்போதுமே நீங்கள் பொருளை ஈட்டிக்கொண்டே இருக்க முடியும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வேலைக்கு போயிட்டு அந்த மாத ஊதியம்ன்றது வந்துகிட்டே இருக்கும். அதன் பிறகு கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் வச்சு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து வருமானங்கள் வந்துட்டுருக்கும். அப்புறம் நிறைய பணம் வரும்போது அதிலேருந்து ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி எதில் இருந்தாலும் உங்களுக்கு நிரந்தரமான பண வரவு. இந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட நமக்கு வரத்துக்கான இதெல்லாம் செஞ்சு வைக்கணும் இல்லையா? அப்படி எப்போதும் பண வரவு வரக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம், அந்த உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் இந்த வருமானம் எப்போதும் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் உழைத்து கொண்டே இருக்கணும். போராடி கஷ்டப்பட்டு தான் எல்லா பலன்களையும் உங்களால் அடைய முடியும். எதுவுமே உங்களுக்கு சுலபமாக இருக்காது. எதனாலன்னா அந்த செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி, ஜீவனாதிபதி, 10ஆம் இடத்திற்கு அதிபதி வக்கரம் பெற்று இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது இந்த தன பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குரு சேர்றது நல்லது. ஆனால் அவங்களோட சனியும் சேர்ந்திருக்கார். அப்போ கடினமான உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு பலன்களை கொண்டு கொடுக்கும். பிறகு உங்களுடைய தசை எப்படி இருக்குன்னு பார்த்து எப்போ அந்த உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். செவ்வாய் திசையில் பிறந்து ராகு தசை பூர்த்தியாகி இப்போ குரு தசை ஆரம்பமாகி இருக்குது. குரு தசையினுடைய சுயபுக்தி இப்போ தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த குரு தான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். அதனால் இது ஒரு மாற்றத்திற்கான, நீங்கள் ஒன்று படிச்சிங்க, வேறு ஒரு வேலைக்கு போகிறீங்க, அப்புறம் வேலை கிடைக்கும் போதும் கூட அந்த வேலை வெளியூரில் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த ஒரு மாற்றம் அது நல்ல மாற்றமாக இருக்கிறது. வேலை கிடைக்கிறது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள்.
இப்போ நிதி தொடர்பான துறைகள்ல ஒருத்தர் சிறந்து விளங்கணும்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? சுக்கிரனுடைய வலிமைங்கிறது இருக்கணுமா? சுக்கிரனுடைய வலிமை தான் இதை தீர்மானிக்கும். உதாரணத்திற்கு இந்த நேயரையை கூட எடுத்துக்கலாம். அவங்க படித்தது பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு விவசாயம் படிச்சிருக்கிறாங்க. இப்போ ஏன் விவசாயம், இது ஒரு அக்ரி படிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு அக்ரிகல்ச்சர் சீட்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப். அதுவும் இவங்களுடைய பீரியடில் இவங்க 2001 பான் அப்படின்னு வரும்பொழுது அந்த பீரியடில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி அது கரெக்டான சீட்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப். அப்போ சீட் கிடைக்கிற அளவுக்கு அவங்க படிச்சிருக்கணும். பாட்டனில் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது சீட்டுங்கிறதே கிடச்சிருக்கும். அதுக்கு அந்த கடக லக்னம் என்பது துணை புரிகிறது. கடக லக்னம்னா லக்னாதிபதி சந்திரன். ஆனால் அந்த சந்திரன் அவங்களுடைய ஜாதகத்தில் உத்தியோகஸ்தானத்தில் சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறைமுகமாக தான் வர்றதே தவிர, ஈவன் அவங்க வந்து நாளைக்கு ஒரு வங்கியில் ஒரு ஆஃபீஸராக போனால் கூட, ஒரு பேங்கிங் செக்டரில் ஒரு ஆஃபீஸராக போனால் கூட அக்ரிகல்ச்சர் லோன்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா போய் இந்த விவசாய நிலங்களை ஆய்வு செய்வது, அந்த விவசாயி வந்து என்ன மாதிரியான விவசாயம் பண்ணலாம்னு அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறது, அது சம்மந்தப்பட்ட கடனை கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த படிப்புங்கிறது துணை புரியும். ஏன்னா அவங்க கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார்கள். அந்த லக்னாதிபதி சந்திரனும் செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டாரு. செவ்வாயினுடைய சாரம் என்று வரும்பொழுது செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் என்பது மண் வளம் நீர் வளத்தை பற்றியெல்லாம் பேசும். மண் வளம், விவசாய பூமி, அதை பற்றிலாம் பேசும். இந்த பூமியில் இது விளைச்சன இவங்களுடைய ஒர்க்கு வந்து வெறும் லோன் கொடுக்குறதா மட்டும் இருந்தால் கூட அதோடு நிறுத்தாமல் இந்த பயிர் வைங்க, நீங்கள் இது இந்த இடத்துல பணப்பயிர் பண்ணலாம், இது பண்ண வேண்டாம்ங்கிற ஒரு ஆலோசனையை கூட இவர்களால் சொல்ல முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு படித்த படிப்பு என்பது இவங்களுக்கு துணை புரியும். இருந்தாலும் இவங்களுக்கு நான் வந்து ஒரு பேங்க்கில் வேலைக்கு போகணும், அதுவும் பப்ளிக் செக்டார் பேங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்கன்னு வரும்பொழுது அதற்கு அந்த சுக்கிரன் தான் 10ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் அதற்கு துணை புரிகிறார். ஈவன் தோ 10ஆம் பாவத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் கூட, செவ்வாயின்னு வந்துட்டாலே உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் செக்டாரு, ஒரு நல்ல நிரந்தரமான உத்தியோகம், இருக்கிற இடத்த விட்டு நிறைய அப்படியே ஸ்டெடியாக இருக்கணுங்கிற ஒரு தன்மையெல்லாம் கொடுத்துரும். அரசு பணிக்கான ஒரு தகுதியையும் கொடுத்துரும் செவ்வாய்ங்கிறது. ஆனால் அங்கே சுக்கிரன்கிறது வலிமையாக அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருப்பதால் அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஆர்வத்தை அவருக்கு தூண்டுகிறது. சுக்கிரன் சொன்னாலே அது பணம் தானே. சுக்கிரன் நம்ம நிதி நிறுவனம், நமக்கு நிதி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நம்ம சுக்கிரனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த நிதி நிறுவனங்கள் அப்படின்னு வந்துட்டாலே இங்கே சுக்கிரன்கிறது துணை புரியும். நிதி நிறுவனங்களே நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ பேங்க் மட்டும்தான் இல்லை நிதி நிறுவனம்ங்கிறது. நமக்கு பார்த்தோம்னா இப்போ இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிதி நிறுவனத்தில் தான் இருக்குது. ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், அதுவும் இந்த ஃபினான்ஷியல் ஓரியன்டாக தான் வரும். அப்போது அங்கே வந்து அந்த சுக்கிரன் யாருடைய சாரம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல வந்து அது ஒரு மேஷம்னு வரும்பொழுது ஒன்று சுக்கிரனானவர் கேத்து சாரம் பெற்றிருக்கலாம், அல்லது சுக்கிரன் சுக்கிரச்சாரத்திலே இருக்கலாம், அல்லது சுக்கிரன் சூரியனுடைய சாரத்தையும் பெற்றிருக்கலாம். சுக்கிரன் சூரியன் காம்பினேஷனில் இருந்தால், கிருத்திகையில் இருந்தார்னா கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வங்கியிலே, அரசு துறை வங்கியிலே வேலை கிடைச்சிரும்னு ஸ்திரமாக சொல்லிடலாம். அதே சுக்கிரன் பரணி நட்சத்திர சாரத்தில் இருந்தார்னாலும் நிச்சயமாக ஒரு நிதி நிறுவனம் சார்ந்த தொழில். அதுவும் சொன்னார்ல, எப்பயுமே நீங்கள் வந்து பணம் சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு பணம்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. அதுக்கு அந்த சுக்கிரனுடைய வலிமை தான் காரணம். ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே ஜீவனஸ்தானத்தோடு, உத்தியோகஸ்தானம் என்று வரக்கூடிய அந்த 10ஆம் பாவகத்தோடு அங்கே சுக்கிரன் என்பது தொடர்பு பெற்றிருந்தால் அவர்கள் நிச்சயமாக நிதி மேலாண்மை, அந்த நிதியை வந்து கையாண்டு அந்த நிதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து அதன் மூலமாக அந்த வருவாயை பெருக்கக்கூடிய அந்த திறன் என்பது இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது இந்த வங்கி சம்பந்தப்பட்டது அல்லது நிதி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பணி இருக்கணும்னு சொன்னால் ஜாதகத்திலே சுக்கிரனானவர் உத்தியோகஸ்தானத்திலே, தொழில் ஸ்தானத்திலே வலிமை பெற்றிருக்க வேண்டும். சார், விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா, இல்ல என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சார்? கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமையறதுக்கான அம்சம் இருக்கிறது. ராசியில் குரு இருக்கார். அந்த குருவோடு சுக்கிரன் வந்து சேரப்போறார். சுபர்கள் ராசியில் இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. திருமண விஷயங்களுக்கான அம்சம் தாராளமாக நன்றாக இருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் தொடங்கும் போது 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டமத்தோடு வாரம் தொடங்குகின்றது. அப்புறம் 9, 10, 11ஆம் இடங்களுக்கு வந்துடுவார். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். குரு தனித்து இருப்பார், சந்திரன் 8ல் இருப்பார். அப்புறம் சந்திரன் 9, 10 இப்படின்னு நகர போகிறார். சுக்கிரன் மேலே இருந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார். அப்போது இந்த வாரம் தொடங்கக்கூடிய முதல் 1-2 நாட்கள் வந்து பிளானிங்கில் இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. அதன் பிறகு வந்து பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. படித்ததற்கான பலன் அடையிறதுக்கான வேலை பண்ணுறது, எக்ஸாம் எழுதுறது, பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் பலன் பெறுவது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பிரயாணங்கள் ஏதாவது செய்யதாக இருந்தால் தாராளமாக இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை சம்பந்தமான முடிவுகள், ஒரு பார்ட் டைமில் ஒரு வேலைக்கு சேரணும் அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேறொரு வேலைக்கான
முயற்சியை செய்ய போகிறேன், இதில் ரொம்ப நாளாக இருக்கேன், இதில் பெரிய அளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஊதிய உயர்வு வரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் வேலை மாறலாம். அப்படியாக மாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்களையும் கூட துணிந்து முடிவு செய்யலாம், நல்ல பலன்கள் கிடைக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக அமையும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது. அதனால் இந்த வாரம், இந்த வைகாசி மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ரெண்டாவது, 12ஆம் இடத்துல குரு வந்தது, சுக்கிரன் வரப்போகிறது. அப்போது சுபர்கள் விரயஸ்தானத்துக்கு வரும்போது சுப விரயங்கள் செய்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அல்லது நீங்கள் விரயம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பிடிச்ச செலவு, சுப விரயங்கள், கோயில் குளங்களுக்கு போகிறது, பிரயாணங்கள் செய்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். 11ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கல்வியில் சிறந்து விளங்குறது, ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது, படிக்கிறதுக்காக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 7-8 ராகு சனி இருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அந்த வீட்டு அதிபதி ஆட்சி, 10ஆம் இடத்துல சூரியன் ராசியாதிபதி இருக்கிறது, 11ல் புதன் ஆட்சி, 12ல் 2 சுபர்கள், வரிசை கிரமமாக நல்லா இருக்குது. அப்போது போட்டி போட்டு கடினமாக உழைத்து சாதிக்கக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். சார், சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எதெல்லாம் சாதகமா இருக்குன்றது ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி பலமாக இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய அந்த புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம் சாதகமாக இருக்கிறது. இது உங்களுக்கு அனுகூலமான அம்சம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்து, ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அதனால நீங்கள் புதனுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறதுனால மற்றவங்க கிட்ட சேர்ந்து ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதன் பிறகு ஃப்யூச்சரில் நான் சொந்தமாக அதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இப்போ இருக்கிறது. அதே போல் ஒரு குருவிடத்தில் இருந்து ஒன்றை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் குருவா ஆகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல சனி இருக்கார், 5க்கு உண்டானவர், குருவுடைய வீட்டில் இருக்கார். அப்போது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக, திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் சிறப்பாக சொல்லுவீங்க. இப்போ பையனோ பொண்ணோ வந்து அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு துறை வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள், பிஸ்னஸில் ஏதாவது முடிவு எடுக்கணும், ஆனால் எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காருன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். அப்படி ஆலோசனை சொல்கிறதுல வல்லவராக இருப்பீங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக இருக்கிறது. சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறது முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். நந்தகுமார் பழனியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 29/10/1998 காலை 11:55 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் எவ்வளவோ முயற்சித்தும் இதுவரை எந்த வேலையும் கிடைக்கவில்லை. எனக்கு தனியார் துறையிலோ அரசு வேலையிலோ வேலை கிடைக்குமா அல்லது ஏதாவது சுய தொழில் செய்யலாமா? எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கணும். என்ன வேலை வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் வருகிறதோ அது ரொம்ப நாள் போகுமா, எவ்வளோ சேல்ரி, அங்கே வந்து நமக்கு மதிப்பு மரியாதை இருக்குமா அப்படின்றதெல்லாம் எதையுமே பார்க்காம கிடைச்சதை ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உறவில், உங்களுடைய சொந்தத்தில் தாய் வழி உறவில் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருமணம் பண்ணிக்கங்க. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். ஒரு பொண்ணு வந்த பிறகு தான், மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த பிறகு தான் நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் ஒரு வேலை, வருமானம் அப்படின்றத பார்த்துக்கொள்ள முடியும். அதுவும் வெளியில் தெரியாத புது இடத்துல இருந்து உங்களுக்கு பொண்ணு தர்றது கஷ்டம். அதனால் உறவில், தாய் வழி உறவில் வரக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணு வந்து வயசு வித்தியாசமோ அல்லது வந்து தோற்றமோ ஏதாவது சின்ன குறைபாடோ அப்படின்லாம் இருந்தால் கூட பண்ணிக்கங்க. இல்லைன்னா கூட அந்த பொண்ணு திருமணமாகி வாழ்க்கையை இழந்தவர் அப்படின்னு சொன்னால் அவங்கள பண்ணிக்கிட்டால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதனால் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது மகர லக்னம் அப்படின்னு பார்த்தோம். இந்த மகர லக்னம், அந்த லக்ன நட்சத்திரம் சொல்கிறது வந்து உத்திராடம், சூரியனோடது. அவர் வந்து அஷ்டமாதிபதி. 10ஆம் இடம் ஜீவனம், வேலையை பற்றி கேட்டிங்க. அந்த 10ஆம் இடத்துல போய் அவர் நீச்சம் ஆயிட்டார். இது ஒன்று.
லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பலமாக இருந்தால் அதை ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துடலாம். அந்த லக்ன அதிபதி 4ஆம் இடத்துல அவரும் நீச்சமாக இருக்கின்றார். அப்படி நீச்சமாக இருக்கும்போது அவர் வந்து கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை பெறுகின்றார். கேதுவுடைய நட்சத்திரத்திலே கூட கொஞ்சம் நமக்கு வந்து ஏதோ ஒரு பலன் துணையாக இருந்திருந்தால், அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இந்த சனி இருக்கார். 1ஆம் பாதமாக இருந்தால் நீச்சம்தான், அதே கேதுவுடைய சாரம் தான், ஆனால் வர்க்கோத்தம நிலை வந்திருக்கும். அப்படி வரும்போது பெரிய உத்தியோகத்தில் கூட போய் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. பூர்வ புண்ணியம் காப்பாற்றணும். நம்முடைய புண்ணியம்னு சொல்லும்போது சுக்கிரன் அவர் 10ல் இருக்கார். அவரும் கூட இந்த நீச்சம் பெற்ற அந்த சூரியனோட சேர்ந்துட்டார். ராகுவுடைய நட்சத்திரம், அந்த ராகுவும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல போயிட்டார். இப்படியாக உங்களுக்கு வந்து லக்னம் பலமாக இல்லை, 10ஆம் இடம் பலமாக இல்லை, அஷ்டமஸ்தானம் நிறைய சம்மந்தப்பட்டுருச்சு. அதனால நீங்கள் வந்து இந்த பிறவிலே இந்த இதான் நமக்கு விதிக்கப்பட்டதுன்னு ஏற்றுக்கொள்ளணும். தனியாக இருந்து நான் ஏதாவது சாதிக்க போகிறேன்னு சொல்லி கடன் வாங்கினா அதுவும் பிரச்சனை ஆகிடும். சொத்து ஏதாவது விற்றீங்கன்னா சொத்தும் போயிடும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸும் போயிடும். அதனால முதல்ல இப்போ சொன்ன மாதிரி உறவில் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள முன்னிறுத்தி அவங்க பேரில் செய்கிறது, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யும்போது அந்த லைஃப் பார்ட்னர்னு அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அது வந்து தப்பான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒன்று தான் உங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. ஏன்னா கலத்திராதிபதினு சொல்கிற அந்த சந்திரன் வந்து ராசியிலேயே சொந்த நட்சத்திரத்திலே வீற்றிருக்கின்றார். தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சந்திர மகாதிசையில் பிறந்தீங்க. செவ்வாய் ராகு தசை முடிந்து இப்போ வந்து குரு மகாதிசை ஆரம்பிக்கிறது. இந்த செவ்வாய் ராகு தசை கடந்து வந்தீங்க இல்லையா, இது ரெண்டுமே அஷ்டமத்தில் தான் இருந்திருக்கு. அதனால தான் நீங்கள் எதையுமே இது நாள் வரைக்கும் செய்ய முடியல. இப்போ குருவுடைய தசை உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கின்றது. அந்த குரு தசைன்றது நேரடியாக நன்மை செய்யக்கூடிய நிலை இல்லைனாலும் சொந்த நட்சத்திரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது குடும்பத்தின் மூலமாக ஒரு கௌரவமான நிலை, ஏதோ கொஞ்சம் பண வரவுன்றது உங்களுக்கு வாய்க்கும். சார், இந்த நேருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேயர் கேட்டிருக்காங்க, சுய தொழில் செய்யலாமா அப்படின்னு. ஒருவர் சுய தொழில் தொடங்கறதுக்கு முன்னாடி 1000 கேள்விகள் அவங்க மனதில் எழும். அவங்க ஜோதிடர் அணுகி கேட்கணும்னா என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்திக்கலாம்? ஃபஸ்ட்டு கொஸ்டினே நம்ம வந்து முதல்ல சுய தொழில் நான் செய்ய முடியுமா, சுய தொழிலுக்கான அம்சம் என்னிடத்திலே இருக்கிறதா, வலிமை இருக்கிறதா. சுய தொழில் செய்ய வலிமை இருக்கணும்னு சொன்னால் லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும், பேச்சு திறன் என்பது இருக்க வேண்டும், 10ஆம் இடம் என்பதும் வலிமை பெற்றிருக்க வேண்டும். இது ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய வியாபாரத்துக்கு சொல்கிறோம். இது போக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில பேர் பேசாமலேயே எழுத்தின் மூலமாக கூட தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஒன்றே அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸை வந்து அனுப்புறது, பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுற விஷயங்கள்லாம் கூட அவர்களுக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதெல்லாம் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியான பணிகளுக்கும் துணை புரியும். ஆக நம்ம வந்து பிஸ்னஸ் சுய தொழில்னு சொன்னால் ஏதோ ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல செய்ய போகிறோம்னு சொன்னால் அதற்கான வலிமை என்பது நம்முடைய ஜாதகத்திலே இருக்கிறதாங்கிறத பார்த்துக்கணும். இந்த நேயரை பொறுத்தவரை அவர் ஏன் செய்ய வேண்டாம்னு சொல்கிறாருன்னா 8ஆம் இடம் என்பது அதிகப்படியாக தொடர்பு கொள்கிறதுங்கிற அந்த ஒரு காரணத்தை மட்டும் வைத்து சொல்லியிருக்கார். இப்போ நான் அண்ணாவோட இங்கே வேறுபடுறேன்னு சொன்னால் நீங்கள் சுய தொழிலை செய்ய முடியும். அதனால் அவர் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் என்பது தான் வரும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக அண்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இருந்து நீங்கள் ஒரு சில நிறைய பணிகளை உங்களால் சுயமாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். முதலீடுங்கிறது போடக்கூடாது. முதலீடு போட்டால் கண்டிப்பாக அங்கே நஷ்டம் என்பது தான் வரும். முதலீடு செய்யாமல் நிறைய தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி முன்ன நின்று செய்யக்கூடிய விஷயங்கள். 10லே சூரியன் இருக்கிறார், 8ஆம் இடத்திற்கு அதிபதி, நிறைய சேவைகளை செய்யலாம். ஏன்னா சூரியன் வந்து நீச்ச பலம் பெற்றிருக்கிறார்னு வரும்பொழுது இயலாதவர்களுக்கு சேவைகளை செய்யலாம். அந்த சூரியனோடையே சேர்ந்து அந்த இடத்துல சுக்கிரனும் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னார். அப்போ சுக்கிரன் வந்து அந்த இடத்துல ஆட்சி பலத்தினை பெற்றிருக்கிறார், சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்தை பெற்றிருக்கிறார்னு வரும்பொழுது இந்த சுக்கிரன் சூரியன் காம்பினேஷனில் நிறைய ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியும். இது போக நான் இப்போ இந்த டைம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இந்த திசை எனக்கு ஒத்து வருகிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இந்த நேரை பொறுத்தவரை குரு திசைங்கிறது ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டார். குரு வந்து 2ஆம் இடத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். மகர லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறான்னு சொன்னால் ஒரு 12ஆம் இடத்திற்கும் அதிபதி, 3ஆம் பாவத்திற்கும் அதிபதி அந்த குரு. அப்போ இவர் வந்து நிறைய அலைந்து திரிந்து அந்த பணியை செய்ய வேண்டியதாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பேச்சின் மூலமாக சாதிக்க வேண்டியதாக இருக்கும் சொல்கிறோம். 2ங்கிறது வாக்குஸ்தானமாகவும் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும், அதுவும் நல்ல வார்த்தைகளாக பேச வேண்டும். ஆனால் அது ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களால்
செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நிச்சயமாக அது பலனை தராது. இப்போ நீங்கள் வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். குருவினுடைய திசைன்னு எடுத்தோம்னா வடக்கு திசைங்கிற மாதிரி வருது. நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து வடக்கு அல்லது வடகிழக்கு, ஏன்னா சூரியன் சுக்கிரன்லாம் 10ல் இருக்கார் சொல்லிட்டார், அதனுடைய திசைங்கிறது கிழக்குன்னு வருது. வடகிழக்கு திசையை நோக்கி பயணித்து நிறைய விஷயங்களை பேசி அதன் மூலமாக உங்களால் உங்களுடைய தொழிலை செய்து கொள்ள முடியும். ஆனால் அதற்கு அடிப்படையான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார். 7ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரனானவர் உங்கள் லக்னத்திலேயே உட்காந்துருக்கார், சுயச்சாரத்தில் வாங்கிட்டு இருக்கார். ரொம்ப நல்ல மனைவிங்கிறது வரும். மனைவி அமையக்கூடிய நேரம் தான் அவருக்கு வாழ்க்கையிலே உயர்வினை தரும்னு சொல்லிட்டு அந்த மனைவியை முன்னிறுத்தி அவருடைய பேரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிற ஒரு அட்வைஸையும் கொடுத்துட்டார். ஆக இப்போ என்ன பண்ணணும், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் குரு திசைங்கிறது ஆரம்பிச்சிருத்து, குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த நேயரை பொறுத்தவரை அவர் முதல்ல திருமணத்தை பண்ணணும். அந்த திருமணத்தை கொண்டு அவருடைய தொழிலை அவர் அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவருக்கு நம்ம சொல்கிறோம். திருமணத்தை கொண்டுன்னா இது தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. திருமணம் நடக்கின்ற நேரம் என்ன, இந்த பொண்ணு சொல்லிட்டே இருப்பா, நான் வந்த நேரம் தான் உனக்கு தொழில் அமைஞ்சது அப்படின்னு சொல்ல போகிறா, தப்பு இல்லையே. அதனால் என்னது, ஆயுசுக்கும் மனைவிக்கு பெருமை தானே. அதனால் அதை அந்த இடத்துல நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல் செயல்படுங்கள் அவருக்கு சொல்கிறோம். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார்னு சொன்னால் நீங்கள் தன்னலம் கருதாத சுயநலமற்ற ஒரு அரசியல்வாதியாக கூட உங்களால் உருவெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் சொல்கிறோம். அதற்கேற்ற சூழல் தான் தற்காலத்தில் நிலவி கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை அவர் பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல எப்படி அமைய போகுது? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் விசேஷமாக அமையப் போகிறது. முதல்ல சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்புறம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய அந்த மாற்றம், அந்த சுக்கிரன் இடம் மாறுறார் இல்லையா, வாரம் தொடங்கும்போது 9ல் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை ரொம்ப நல்ல ஒரு சேர்க்கை, நல்ல ஸ்தானத்தில். அப்புறம் சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வரார். 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் உச்சபலம் பெற்ற குருவும் ராசியாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து 10ல் இருக்கிறது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது. இதனுடைய தொடர்பு அந்த குரு பார்க்கறதுனால 6ஆம் இடமும் தொடர்பு பெறுறது. 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு அதிபதி அங்கே இருக்கிறது. அவர் ராசியை பார்க்கறது. 2, 6, 10 தொடர்பு இருக்கிறது. பொருள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணம் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படி சொன்னால் இந்த வாரம் அதுக்கு கரெக்டான வாரம். பதவி உயர்வு கேட்கணும், ஊதிய உயர்வு கேட்கணும் அப்படி சொன்னால் தாராளமாக செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம். படிக்கிறவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டா அதன் மூலமாக எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் அதை செய்யலாம். வேலை பார்க்குறவங்க பார்ட் டைமில் ஏதாவது படிக்கலாம். எல்லாமே பொருள் நோக்கம் கொண்ட விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். எதை செஞ்சாலும் ப்ராப்பராக கரெக்டாக லீகலாக செய்யணும். அது இல்லை, ஒரு இடத்துல சின்ன தவறு பண்ணிட்டோன்னு சொன்னால் அது பெருசாகிடும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருள் ஈட்டக்கூடிய நல்ல வாரமாக அமைகிறது. சார், நீங்க சொன்னதிலிருந்து தெரியுது துலா ராசினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமாக தான் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? விருச்சிக ராசி என்பர்கள் இழந்ததெல்லாம் மீட்ட போகிறீங்க. அதற்கான ஆரம்பம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. குரு பயிற்சியிலிருந்து 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அப்படி இருந்து ராசியை பார்க்கறது. அப்புறம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. தடை இடையூறுலாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அனாயாசமாக பிரச்சனையெல்லாம் கடந்து சாதிக்கிறது, வெற்றி பெறுறது. உடலுபாதை ஏதாவது இருந்தால் அதிலிருந்து விடுபடுவது. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அவர் தான் ஜீவனாதிபதி. அவர் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. வேலையே கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி அஷ்டமத்திலையும் குரு இருந்தார், அதனால் வேலை கிடைக்கலன்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. பிடிக்காத வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேலை மாற்றம் செய்யலாம். வீடு வசிப்பிடம் உங்களுக்கு பிடிக்கல, இந்த வீட்டில் இருந்து நான் பெருசாக முன்னேறல, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, வாஸ்து சரியில்லை, இல்லை சென்டிமெண்ட்டாக எனக்கு பிடிக்கல, வசதி போகிறலன்னு சொன்னால் வீடு மாற்றம் செய்யலாம், வேலை மாற்றம் செய்யலாம். எவ்வளவு எதிர்ப்பு தடை இருந்தாலும் அதெல்லாம் மீறி சாதனை பண்ணலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு சொத்துக்களை அனுபவிக்கலாம். வழக்கு வியாஜங்கள் எது இருந்தாலும் அதை கூட கையில் எடுத்து அதுக்காக புதுசாக ஒரு அட்வொகேட் பார்த்து எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய வழியை நோக்கி போக முடியும். எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, குறையேதும் இல்லைன்னு இந்த வாரத்தில் சொல்லலாம். சார், நீங்களே சொல்லிட்டீங்க எல்லா விதத்திலையும் சாதகமாக இருக்குது விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம். தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக இருக்க போதா இல்லை உங்கள் கவனமாக இருக்கணுமா சார்? தனுராசி அன்பர்கள் சுலபமாக பலனடைந்து கொண்டிருந்தீர்கள் இதற்கு போன வாரம் வரைக்கும் கூட அப்படின்னு சொல்லலாம். இதன் பிறகு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். காசு மட்டும் இல்லை, பேர் கூட.
நல்ல பெயர் கிடைக்கிறது கூட பொதுவாக தனுராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். இப்போது ராசியாதிபதி அஷ்டமத்திற்கு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பாடுபட்டு தான் ஆகணும். அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால உழைச்சி தான் ஆகணும், அலைந்து தெரிந்து தான் ஆகணும். அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக செவ்வாயும் சூரியனும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. இந்த உடல் உறுதி மனோதிடம் அது இருந்தால் நம்ம எதனாலும் செய்யலாம். அது ரெண்டுமே இந்த செவ்வாய் மற்றும் சூரியனால் கிடைக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அப்போ ஏதோ ஒரு உந்துதல் இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் உங்களுக்கு இருக்கும், ஒரு நம்பிக்கை ஒளி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாயினால். 6ல் சூரியன் இருக்கிறதுனால நம்முடைய பலம் என்ன, இப்போது செய்ய வேண்டிய செயல் வந்து எப்படிப்பட்டது அதெல்லாம் யோசித்து நம்முடைய பலம் குறைவாக இருந்தால் அதை வந்து செய்யாமல் விட்டுடணும். வள்ளுவர் அப்படி தான் சொல்லியிருக்கார். ஆனால் அதையும் கூட கடந்து உங்கள் சக்திக்கு மீறிய வேலையை கூட உங்களால் செய்யக்கூடிய ஒரு நிலையை வந்து அந்த சூரியன் 6ஆம் இடத்திலிருந்து கொடுக்குறார். 7ல் புதன் இருக்கார், சுக்கிரனோட சேர்ந்து. அப்புறம் சுக்கிரன் வந்துடுவார், தனித்த புதன் இருக்கார். அந்த புதன் ராசியை பார்க்கறதுனால சமயோசித்தம், சாமர்த்தியம், ஒரு விஷயத்தை வந்து எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கால்குலேஷன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது கஷ்டப்படுறதுக்கு மட்டும் நீங்கள் ரெடியாக இருந்தால் போதுமானது. இந்த வாரம் நல்ல பலன் கிடைக்கும். சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். மதிப்பிரகாஷ் காரைக்குடியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 28/10/1980 மாலை 5:58 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் மதுரையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். வேலை பளு மிக அதிகமாக இருக்கிறது. எனக்கு சொந்தமாக தொழில் தொடங்கவும், சொந்த வீடு கட்டவும், 2வது திருமணம் செய்து கொள்ளவும் ஏதேனும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் மேஷ லக்னமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், கஷ்டமாக இருக்குது, அதனால் வேலையை மாறட்டுமா இல்லை பிஸ்னஸ் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறது வந்து உங்கள் ஜாதகப்படி சரி கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணுன்றது தான் உங்களுடைய ஜாதக அம்சம். 2வது, பிஸ்னஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அது சம்மந்தமான நாலேஜ் இருக்கணும். அப்புறம் வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு துணிவு இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். ஒரு தைரியம் குறைவாக இருக்கிறது, பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியலன்னு சொல்கிறவங்க வந்து பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கவே கூடாது. உங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் ஒரு ஃபெயிலியர் வந்தால் நீங்கள் அதிலேருந்து ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நேரடியாக உங்களுக்கு இல்லை, வேலை தான் பார்க்கணும், வேலை கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து செகண்ட் மேரேஜுக்காக கேட்டிருக்கீங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய அம்சம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, தாராளமாக இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் அந்த 2வதாக நீங்கள் திருமணம் செய்து கொண்டு மனைவி ஒரு பொண்ணு வராங்க இல்லையா, அதன் பிறகு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு லிஃப்ட் லைஃப்பில் அதன் பிறகு தான் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, செட்டில் ஆவீங்க அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. நீங்கள் கேட்ட 3 விஷயத்தில் வேலை பிஸ்னஸ் வந்து நான் சாதகமாக சொல்லலை, 2வது திருமணம் வந்து சாதகமாக சொல்லியிருக்கேன். எதனால் இந்த பலன்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு உங்கள் லக்ன அதிபதி, நீங்கள் வந்து மேஷ லக்னம், செவ்வாய் லக்ன அதிபதி, அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கார். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாலே, அவர் கேட்ட நட்சத்திரம் 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தை பெற்றிருக்காருன்னு சொல்லிட்டாலே, போராடி உழைத்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் வேலை பண்ணி ஆகணும். ஒரு வேலைக்கு சேர்றோன்னா கொஞ்ச நாளில் வந்து வேலை நல்லா கற்றுப்போம், வேலை பர்மனெண்ட் ஆகிடும். அப்புறம் வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு மேனேஜர் ஆகிடும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவோன்னா, ஜஸ்ட் வந்து சூப்பர்வைசிங், ஒரு நிர்வாகம் பண்ணால் போகிறோம், நம்ம வேலை கஷ்டமாக இருக்கும், உடல் உழைப்பு குறைஞ்சிரும்ன்றது தான் பொதுவான விதி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வேலை பண்ணணும்னு சொன்னதுக்கு இது ஒரு காரணம். 2வது, உங்களோட லக்னத்திற்கு 10ஆம் இடம் அப்படி சொல்கிற ஜீவனஸ்தான அதிபதி சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கார், புதனுடைய வீட்டில் தான் இருக்கார். அந்த இடத்துல யார் இருக்கான்னு கேட்டால் சுக்கிரன். அந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஃபெயிலியரையும் கடக்க முடியும். எதுனாலும் ஒரு சேலஞ்சிங்காக வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு அதை நினச்சி கலங்கி உடஞ்சி போயிடாமல் நல்லபடியாக சாதிக்க முடியும். அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கார் அந்த இடத்துல. குருவும் அதே இடத்துல இருக்கார். குரு, சுக்கிரன், சனி 3 பேர் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்காங்க. இதில் அதிகமாக சூரியனுடைய நட்சத்திரம் தான் வருகிறது. சாரம் கொடுத்த சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சமாயிட்டார். அதனால் வந்து பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 11ஆம் அதிபதி சனி வந்து 6ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமணம் வந்து 2வது திருமணம் சிறப்பாக இருக்கும்னு சொன்னோம். தசாபுக்தியை பார்க்கலாம்.
ராகுடைய திசையில் பிறந்தீங்க, குரு மகாதிசை சனி மகாதிசை பூர்த்தியாகி இப்போ புதன் திசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சுயபுக்தியும் கேத்துடைய புக்தியும் முடித்து புதன் திசையில் இப்போ சுக்கிர புக்தி ஆரம்பிச்சிருக்கிறது. அப்போ இது உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான வாய்ப்பை ஃபஸ்ட்டு கொடுக்கும். அந்த சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் நீச்சமாயிட்டாருன்னு பார்த்தோம், புதன்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல நீச்சமான சூரியனோட சேர்ந்து இருக்காருன்னு பார்த்துட்டோம். அதனால் அந்த திருமணம் சேஃபாக இருக்கிற வேலையை அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறது. அதான் ஜாதக அம்சப்படி உங்களுக்கு இருக்குது. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயர் 2வது திருமணம் பற்றி கேட்டிருந்தாங்க. சார் சாதகமாக இருக்குன்னு சொன்னாங்க. பொதுவாக 2வது திருமணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புனா எது சார்? 7ஆம் இடத்திலே குறைகள் அப்படிங்கிறது இருக்குமா. 7ஆம் இடத்து குறைகள் இந்த மாதிரி 2வது திருமணம், இது ஒரு கலத்திர தோஷ அமைப்பு அப்படின்னே சொல்கிறோம். கலத்திர தோஷம்னாலே 2வது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு, இவருக்கு 1-2 மட்டும் பிரச்சனை இல்லை, பாவம் நிறைய பிரச்சனைகளையே சந்தித்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில். நிறைய ப்ராப்ளம்ஸுங்கிறது இருக்குது. கொஞ்சம் நிறைய சிக்கலான அமைப்பை உடைய ஒரு சில ஜாதகம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் எப்படி தீர்க்கணும்னா அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அதை அனுபவிக்கக்கூடிய வலிமையை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிறவிலேயே நீங்கள் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. அது கொஞ்சம் மன வலிமை உடைய ஒரு நட்சத்திரம் தான். ஆக நீங்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணிட்டு வாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ் தான் கொடுத்துருக்கார். நிச்சயமாக சுய தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். முதல் திருமணம் நடக்கும்பொழுது கூட அவருக்கு தொழில் முறையில் ஒரு சில முன்னேற்றங்களை பார்த்திருப்பார். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது இவரால் தொழில் முறையிலும் கவனம் செலுத்த முடியாமல் போய் உத்தியோகங்கிறது இவருக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்பொழுது 2வதாக திருமணம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அதற்குரிய காலமும் கணிந்து வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த நேரத்தினை உபயோகப்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த 2வது திருமணத்திற்காக பார்க்க வேண்டியது கொஞ்சம் இல்லாதப்பட்ட பெண் அல்லது அவர்களுக்கும் 2வது திருமணமாக இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய தொழில் முறையிலும் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஒரு அட்வைஸ் அவருக்கு நம்ம கொடுத்துடுறோம். இந்த 6ஆம் இடம் என்பது வலுப்பெறும் பொழுது, மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, 6ஆம் இடம் என்பது வலுப்பெறும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையிலே போராடித்தான் ஆக வேண்டும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நமக்கு 2வது திருமணத்திற்கான அமைப்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 7ஆம் இடத்திலேயே அவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா சூரியன் என்பவர் நீச்ச பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். சூரியன் நீச்சம். அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்தோம்னா கன்னியிலே போய் நீச்சம். இந்த மாதிரி சுக்கிரன் தான் கலத்திர காரக்கண்ணும் சொல்லுவோம். கலத்திர பாவத்திற்கு அதிபதியாகவும் அவரே இருக்கிறார். காரகோ பாவநாசாயா அப்படிங்கிற ஒரு விதிங்கிறத வச்சிருப்பார். காரகாதிபத்தியமும் பாவாதிபத்தியமும் ஒருவனுக்கு ஏற்பட்டால் அதன் பலன் குறைவுன்னு பொதுவாக வச்சிருப்பா. இது பார்த்தோம்னா எல்லா மேஷ லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும், விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அதுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறவர் சுக்கிரனாகத்தான் இருப்பார். ஆனால் இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அமைப்பு வந்துருமானா நிச்சயமாக வராது. ஏன்னா இவரை பொறுத்தவரை, இந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த சுக்கிரனானவர் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் குரு சனி காம்பினேஷனோட சொல்லிட்டார். அதே மாதிரி 7ல் பார்க்கும்பொழுது இந்த 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதனும் சேர்ந்து இணைவு பெற்ற இந்த சூரியனோட நீச்சமாகவும் நீச்சம் பெற்ற சூரியனோடும் இணைவு பெற்றிருக்கிறான்னு சொல்லி, ஆக அந்த இடமானது அங்கே ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாக உருவாகி இருக்கிறது. அந்த சிக்கலை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய கஷ்டத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இதில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு 3 ஜாதகங்களை பார்த்துருக்கோம் சொன்னால், இந்த 3 ஜாதகங்கள்லையுமே குரு சனி பிளேஸ் த மேஜர் ரோல். இந்த 3 ஜாதகங்களையும் நம்ம பார்க்கலாம். அந்த குரு சனிங்கிறது இணைவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்திருக்கு. முதல் ஜாதகத்திலையும் குரு சனியும் ஒன்றா இணைஞ்சிருப்பார் ரிஷபத்தில். இப்போ கடைசியாக பார்க்கக்கூடிய அந்த 3வது ஜாதகத்திலையும் பார்த்தோம்னா குருவும் சனியும் ஒன்றாகவே இணைந்திருக்கிறார்கள். கன்னி அந்த 6ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, 2வது நடுவில் பார்த்தோம் இல்லையா, அதில் பார்த்தோம்னா குருவானவர் சனியினுடைய வீட்டிலேயே அமர்ந்திருப்பார். குருவானவர் அந்த கும்ப ராசியில் போய் சனியினுடைய வீட்டிலேயே அமர்ந்திருப்பாருங்கிற ஒரு விஷயத்தும் அங்கே வந்திருக்கு. ஆக இந்த நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 3 ஜாதகங்கள்லையுமே குரு சனியினுடைய தொடர்பு, குரு சனி இணைவு அப்படிங்கிற குரு சண்டால யோகம்னு இதை சொல்லுவாள். இந்த ஒரு விஷயங்கிறது ஒன்றாவே வந்திருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி தான் அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். ஒருத்தர் ஜாதகம் இன்றைக்கி ஒரு நாள் ஜாதகம் பார்க்க வராங்க, ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்குள்ளே அவங்க வராங்கன்னு சொன்னால் எல்லோருடைய பிரச்சனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாருக்குமே எனக்கான தொழில் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 3 பேருமே கேட்குறா. அதில் ஒருத்தர் கல்யாணத்தை பற்றியும் 3 பேருமே பேசுகிறா அப்படின்னு வரும்பொழுது, இங்கே குறிப்பாக அந்த குரு சனி பிளேஸ் த மேஜர் ரோல்னு சொல்கிறேன். இவர்கள் அனைவருக்குமே திருமணத்தின் மூலமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பலனையும் இவர்களுக்கு நாம் சொல்லிக்கிறோம். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, நல்லதொரு வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமரா ஜெயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? மகர ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. அது நல்ல மாற்றமாக இருக்கும். உங்களுக்கு கட்டாயமாக ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்கும்.
கல்வி சம்பந்தமாகவோ, வேலை சம்பந்தமாக, சொத்து, ஆரோக்கியம், வழக்குகள், ஏதாவது ஒரு விஷயம். திருமண விஷயத்தில் கூட எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது. அதில் வந்து காதல் வயப்பட்டவங்களுக்கு கூட இது கண்டினியூ ஆகுமா, கல்யாணம் வரைக்கும் போகுமா, இல்லை இது ஒத்து வராது, பிரேக்கப் பண்ணிடலாமா அப்படின்னு கட்டாயமாக மகர ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய வயதுக்கு ஏற்ப லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற குழப்பம் இருந்திருக்கும், தெளிவில்லாத ஒரு நிலை இருந்திருக்கும். அது இப்போ கொஞ்சம் சரியாக போகிறது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. அப்படி இருந்து உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தது. என்ன பண்ணுறது, ஒரு செயலை செய்யணும்னா அது வந்து ஃபுல் பிளட்ஜாக 100% ஒரு கான்ஃபிடென்ட்டாக செய்ய முடியாத ஒரு நிலை இருந்திருக்கும். அது இப்போ சரியாக போகிறது. எதனால் சரியாகும்னா சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். மகர ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி சுக்கிரன் மட்டும் நல்லா இருக்கார். மற்ற 8 கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா கூட மகர ராசிக்காரங்க பழிச்சுப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. அந்த அளவிற்கு சுக்கிரன் வந்து விசேஷமான பலனை தரக்கூடிய ஒருவர் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்குறார். அதனால் ஒரு தெளிவை கொடுத்துருவார். இருட்டில் இருந்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வந்தால் எப்படி உணர்வீங்களோ அதுபோல் இந்த வாரத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதனால் பெண்டிங் வச்சுருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை செய்து முடிக்க முடியும், நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மகர ராசியில் இருந்தால் இந்த வாரத்தில் இந்த கல்யாண விஷயத்தில் வந்து எதுவுமே சொல்லாமல் அவங்க தட்டி கழிச்சிட்டே இருந்தால் அவங்கள கூட்டு உட்கார வச்சு நீங்கள் கேட்கலாம், ஒரு முடிவை சொல்லிடுவாங்க, கல்யாணம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி அவங்கவுங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும். சார், மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, குறிப்பாக வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? கும்பராசி என்பர்கள் வந்து கொஞ்சம் உழைக்கிறதுக்காக தயாராக இருக்கணும். முன்னாடி கொஞ்சம் சுகவாசியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது வேலை அதிகமாகும், படிப்பு அதிகமாகும். ஒரு ஸ்கூலில் இருந்த பிள்ளைய வந்து கூட்டு போயிட்டு ஒரு 10th வரைக்கும் படிச்சுட்டு இருந்தவங்கள +1 +2ன்னு சொன்னால் அதன் பிறகு அவங்களுக்கு வந்து நிறைய விடுப்பு கிடைக்காது ஃபஸ்ட்டு. அப்புறம் சீக்கிரமாக போகணும், ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும். விளையாட்டு, அவங்க ஜாலியாக வந்து எதெல்லாம் வந்து கேளிக்கையாக பொழுதுபோக்காக அனுபவிச்சுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். அதுபோல் வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தருக்கு வந்து உங்களுடைய சீனியர் உங்களுடைய மேனேஜர் வந்து மாறிடுவார். இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டார், அதிக டைம்லாம் கரெக்டாக நீங்கள் வரணும், பர்மிஷன் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அரசு சம்பந்தமான விஷயங்களில் அப்ரூவல்லாம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அப்படி எல்லா தரப்பினரும் இந்த வாரத்தில் கொஞ்சம் நெருக்கடியை ஃபேஸ் பண்ண தான் செய்வீங்க. ஆனால் அது எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரார் இந்த வாரத்தில். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக சுலபமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்றது இல்லை. நிறைய உழைக்கணும், எதிர்காலத்திற்காக பாடுபடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் உற்சாகமாக இருப்பீங்க. சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் ராசியில் சனி இருக்கக்கூடிய நிலையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த இடத்துல வந்து குரு வந்தது, அப்புறம் சுக்கிரன் வரப்போகிறது. இது உங்களுக்கு சாதகமான நிலை. 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், பண வரம் வந்துட்டு இருக்கும், பேச்சு எடுப்படும், பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். 3ல் சூரியன் இருக்கிறதுனால ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். 4ல் புதன் இருக்கிறதுனால கல்வி, புத்திசாலித்தனம், சமயோஜித்தம், சாமர்த்தியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 12ல் ராகு அவரோட சந்திரன் சேர்ந்து இந்த வாரம் தொடங்குறதுனால அடுத்து என்ன லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகிறது, பெருசாக ஒன்று எப்படி அடையிறது அப்படின்ற மாதிரியான தேடுதல்லாம் உங்களுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. தன்னம்பிக்கையை இழந்து போய் இருந்தவர்களுக்கு இப்போ வந்து இப்போ நடக்கக்கூடிய ப்ரெசென்ட் எல்லாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணி அடுத்து என்னன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.